வணக்கம். இன்னைக்கு நம்ம சுண்ட வத்தலை யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான மோர் குழம்பு செய்ய போகிறோம். இதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு இது ரெண்டையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. ஊறி வந்த பிறகு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே வந்து ஊற வச்ச துவரம்பருப்பையும் பச்சரிசியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டையும் சேர்த்துக்குவோம். இந்த இஞ்சி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழம்பு பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு கெட்டியான தயிரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த தயிர் நம்ம சேர்க்குற தயிர் வந்து அதிகமாக புளிக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை வந்து ஒரு விஸ்காலையோ இல்லை அந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நல்லா வந்து அடித்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வந்து தயிர் கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணி வந்து குழம்பு செய்யலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா உருகி காஞ்சி வரட்டும். எப்போவுமே மோர் குழம்பு செய்கிறப்ப தேங்காய் எண்ணெயை சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டியாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கடுகும் உளுந்தும் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பெருங்காயத்துண்டை நான் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து 3 காஞ்ச மிளகாய், 1 கொத்தை கருவேப்பிலை இது எல்லா பொருளையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம வந்து பொரிய விட்டுறலாம். இப்போ கடுகு உளுந்து எல்லாம் நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இந்த டைமில் நம்ம சேர்த்து கலந்து விட்டுலாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிறப்பவே நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து கலந்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வந்து வதக்கி எடுத்த பிறகு இது கூடவே நம்ம கலந்து வச்ச தயிர் இருக்குது இல்லையா, நல்லா அடித்து வச்சோம் இல்லையா, அந்த தயிரையும் இப்போ வந்து சேர்த்து கலந்துருவோம். இந்த தயிர் கூட நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுலாம். இந்த மோர் குழம்பை நம்ம வந்து அதிக நேரம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா அது வந்து நீர்த்து போயிடும். நமக்கு வந்து டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால நம்ம வந்து குழம்பை தாளிச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அதிகபட்சம் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு 2லேருந்து 5 நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போவே லைட்டாக வந்து ஒரு சின்ன பபிள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலையை வந்து நம்ம தூவிட்டு கலந்து விட்டுருவோம். லாஸ்ட்டாக நம்ம சுண்ட வத்தலை நம்ம வந்து பொரிச்சு வந்து இந்த குழம்பு கூட வந்து சேர்த்துலாம். இதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சி வந்த பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கம்மியாக தான் நான் வந்து சுண்ட வத்தலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுண்ட வத்தலை எடுத்துக்கோங்க. எடுத்து இதை மிதமான தீயில வச்சு நல்லா வந்து பொரிஞ்சு வர அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதை கருக விட்டுட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு மாறிடும். இது வந்து வதங்கி வர்றதுக்கு ஒரு வந்து அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இதுலேயே நல்லாவே பொரிஞ்சு செவந்து வந்துடும். நல்லா இப்போ வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மூடி வச்ச குழம்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சுண்ட வத்தலை நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். இப்போ சுண்ட வத்தலை சேர்த்துட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த சுண்ட வத்தல் மோர் கூட வந்து நல்லா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ சூப்பராக டேஸ்டியான சுண்டவத்தல் மோர் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.